கடலில் இருக்கிற டாப் 5 டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மீனில் இந்த ஒரு செம்பரா மீன் ஒன்று. இந்த செம்பரா மீனை குழம்புலையும் வறுத்து சாப்பிட்டா இதுக்கு டேஸ்ட்டாக உள்ள மீன் எந்த மீனும் வர முடியாது. இந்த செம்பரா மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் B12 மற்றும் செலினியம் போன்ற பராஸ்பர சத்துக்கள் அமைந்துள்ளது. இந்த செம்பரா மீனோட நாகப்பட்டினம் ரேட் எவ்வளோனாக்கா, ஒரு கிலோ வந்து 500 முதல் 700 வரை போகக்கூடியதாக இருக்கும். கடலில் வந்து அதிகப்படியான சுவை இருக்கக்கூடிய மீனிலையும், அதிக புரோட்டீன், அதிக சத்து இருக்கக்கூடியலையும் இந்த மீன் வந்து ஒரு பங்கு வகிக்குது. இந்த மீனை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் குழம்பு வைக்கும் நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இந்த மீனை முழுமையாக எப்படி வெட்டி எடுக்கிறாங்க, எந்தெந்த முறையெல்லாம் வெட்டணும் அப்படி சொல்லிட்டு பாருங்கள். இந்த மீன் வந்து தூண்டியில் பிடிச்சதுனால அது வாயிலே வந்து அந்த தூண்டி முள் மாட்டிகிட்டு இருக்கு. அந்த தூண்டி முள்ளெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழகாக சுத்தமாக அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து செதில்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் செதில் எடுக்கிறதுக்கே எப்படி ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து எப்படி அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கும் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா ஒன்று வரும். நீங்கள் தனியாக மீன் வாங்கிட்டு போயிட்டு இந்தமாரி க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்தமாரி செம்பரா மீன்கள் அதிகமாக எங்கே கிடைக்குனாக்கா, கடலில் வந்து பவளப்பாறைகள் இருக்கும். பவளப்பாறையில் அடியில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த மீனை வந்து தூண்டிலில் பிடிச்சதுனால ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக சூப்பராக இருக்கும். தூண்டிலில் பிடிக்கிற மீன்னாலே ரொம்பவே சுவையாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வலையில் மாட்டுற மீன் அப்படின்னாக்கா அந்த வலையிலே மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக வந்து அந்த வலையில் இருக்கிறனால மீன் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் வலையில் வர்றதும் நல்ல ஒரு டேஸ்ட்டு சுவையானதாக இருக்கும். அப்போ வாங்கக்குள்ள நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம்னா சுவையானதாக இருக்கும். ஆனால் தூண்டிலில் வர்றது ரொம்பவே விரும்புவாங்க. ஏன்னா தூண்டில் நம்ம உடனே பிடிச்சி உடனே ஃப்ரெஷ்ஷோட உயிரோடு பிடிச்சி உடனே ஐஸ் வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த மீனை வந்து எப்படி வெட்டுறது அப்படி சொல்லிட்டு. நீங்கள் தனியாக வீட்டில் எதாவது வெட்டுற மாதிரி இருந்தனாக்கா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். மீனை இப்போ இந்தமாரி பெரு மீன்லாம் இருந்தால் எப்படி வெட்டுறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டி எடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா